எல்லாம் பிசினஸ் வந்து ஒன்லி கப்பல்ல தான் பண்ணுவாங்க. மொத்த பிசினஸ்மே அவதான். யார? பெண்களை ரசிக்குது. ரொம்ப வருஷமா வீட்டுல இருந்துட்டா இன்னைக்கு முடிவு பண்ணுங்க. உங்க வீட்டுக்கார் செய்யற ஊழியத்திலேயோ உங்க வீட்டுக்கார் இருக்கிற பிசினஸ்லயோ உங்களுடைய தலையீடு இன்னைக்கு இருக்கணும். ஆண்களுக்கு பெண்களுக்கு இருக்கணும். அல்லேலூயா. இருவரும் சேர்ந்து பைபிள் சொல்லுது எல்லாத்தையும் படைத்தார். நல்லது நல்லது நல்லதுன்னு படைக்கிறார். வானம் நல்லது, பூமி நல்லதுன்றாரு, மிருக ஜீவன நல்லதுன்னு சொல்றாரு, எல்லாத்தையும் நல்லதுன்னு சொல்லிட்டு ஒன்னே ஒண்ணு கெட்டதுன்னு சொல்றாரு. என்னது? கணவன் மனிதன் தனிமையா இருக்கிறது, மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல் என்று சொல்லி அவர்கள் பெருக கடவர்கள். எப்படி? கணவன் மனைவி சேர்ந்து ஆள கடனுமா, இந்த பூமியை ஆளணுமா. இந்த பூமியில வாழவே முடியல பிரதர். எப்படி பிரதர் ஆளுதுன்னு இருதயம் தான் மாறணும். அல்லேலூயா. யார் என் கணவன் அப்படின்னு நீங்க முதல்ல ஆண் பெண்கள் புரிந்து கொள்ளணும். யார் என் மனைவின்றதை அவங்க புரிஞ்சுக்கணும். எண்ணில் பாதி. நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாதான் ஒரு தொழிலோ எதுவோ ஆசீர்வதிக்கப்படும். சொல்லுங்க. நெருக்கம் அதிகமா இருந்ததுன்னா பெருக்கம் அதிகமா இருக்கும். கைத்திரிக்கால இருக்கு. நல்லா இருக்குல்ல? குடும்பத்துல கணவன் மனைவி உறவுல நல்ல நெருக்கம் அதிகமா இருந்ததுன்னா உங்க வாழ்க்கையில பெருக்கம் இருக்கும். எங்கெல்லாம் நெருக்கம் குறையுதோ அங்கெல்லாம் பெருக்கம் குறைஞ்சிடும். ஏன்னா பைபிள் அதான் சொல்லுது. ஆதியாகமத்துல 1:26, 27, 28 வாசிக்க வேண்டாம். தேவன் மனுஷனை படைச்சிட்டு அவர்கள் பூமியின் மச்சங்களை ஆளுகை செய்வீர்கள். ஒரு ஊழியர்னா கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒரே மைண்ட் செட்ல இருக்கணும். என்ன வச்சிருக்கிறார், நான் அழகா பிரசங்கம் பண்ணிட்டு போயிடுவேன். ஆனா எனக்கு பின்னாடி என் வீட்டுக்காரம்மா அவ்வளவு வேலை பார்க்கும். இங்க இருக்கும்போது மணியாச்சுன்னு சொல்லும். இப்படி ஒரு தடவை தட்டினா நான் உடனே என்ன பண்ணிடணும், புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு தெரியாது. இங்க ரெண்டு பிள்ளை தண்ணி கம்யூனிகேஷன் இங்கே இருக்கும். ஒரு தடவை தட்டினா மணியாச்சு, ரெண்டு தடவை தட்டினா 3 தடவை தட்டினா அப்படின்றாயிரும். ஒண்ணு. அடுத்து இங்க இருக்கும்போது அந்த கரெக்டா அந்த சர்வீஸ் முடிகிற ஒரு 10 நிமிஷம் முந்தி டீ போட்டாகணும். அதுல பாக்குறாங்க. அப்ப அந்த ஊழியத்துல விதவை காணிக்க யாருக்கு எடுத்து வைக்கணும், யாருக்கு எடுக்கலாம் எனக்கு தெரியாது. வீட்டுக்காரம்மா தான் எல்லாத்தையும் வேணும்னு பண்றாங்க. நான் வந்தா ஜம்முன்னு என்ன பிரசங்கம் பண்ண வைக்கிறதுக்கு இவ்வளவு அழகா ஆவியனோடு சேர்ந்து பிரசங்கம் பண்றதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? பின்னாடியில இருந்து ஒரு ஆத்மா செயல்படுத்தும். முதல்ல அதை அப்ரிஷியேட் பண்ணும். கரங்களை தட்டுங்க. ஒரு ஆண்டு இருக்கு. யாராவது வரலன்னா எங்கிட்ட நைட்ல நடக்கும் டிஸ்கஷன். இவங்க வரல சர்ச்சுக்கு, லிஸ்டடே கையில வச்சிருப்பாங்க அம்மா. இவங்க வரல, அவங்க வரல, இவங்க ஏன் வரலன்னு கேளுங்க போன் பண்ணி. நேற்று நாங்க ஒரு வேலையா வரும்போது ஒரு குடும்பத்துக்குள்ள சத்தியத்தை அறிவிச்சிட்டு வரோம். நைட்டு 9 மணி ஆகுது. ஒரு வீட்டுல உட்காந்து காசு